அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம ஜாமியா ஹம்தர்த் யூனிவர்சிட்டிக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் ஜாமியா ஹம்தர்த் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு அதிகாரப்பூர்வ ஜாமியா ஹம்தர்த் அட்மிஷன் என்ற இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027 என்ற இடத்தில் கிளிக் செய்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நன்கு படித்துவிட்டு அப்ளிகேஷன் ஃபார் ஆல் அண்டர் கிராஜுவேட் யூஜி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அட் ஜாமியா ஹம்தர்த் ஆர் லைவ் நவ் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். அட்மிஷன் ஓப்பன் 2026-2027. இங்கு இந்தியன் நேஷனல் என்று ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து செலக்ட் சோர்ஸ் என்ற இடத்தில் நாம் ஜாமியா ஹம்தர்த் பற்றி எப்படி அறிந்து கொண்டோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் முதல் பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். பிறகு மிடில் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் நடு மற்றும் கடைசி பெயரை சரியாக குறிப்பிட வேண்டும். செலக்ட் ஸ்கூல் என்ற இடத்தில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளலாம். செலக்ட் கிராஜுவேஷன் என்ற இடத்தில் அண்டர் கிராஜுவேட் என்று குறிப்பிட வேண்டும். செலக்ட் புரோகிராம் என்ற இடத்தில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளலாம். என்டர் பின்கோட் என்ற இடத்தில் நம்முடைய வீட்டின் அஞ்சல் குறியீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும். என்டர் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் நம்முடைய மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு கெட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் குறிப்பிட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் அனுப்பப்பட்டிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை குறிப்பிட வேண்டும். நமக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் "Do you have any query" என்ற செக்பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு நம்முடைய சந்தேகத்தை கேட்கலாம். பிறகு கீழே உள்ள "I agree to receive information regarding my submitted enquiry by signing up on Jamia Hamdard deemed to be University என்ற இடத்தில் உள்ள செக்பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் குறிப்பிட்ட இமெயில் ஐடிக்கு லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அனுப்பப்பட்டிருக்கும். அதனை வைத்து நாம் லாகின் செய்ய வேண்டும். இமெயில் மெசேஜில் கிளிக் ஹியர் என்று குறிப்பிட்டிருக்கும் அந்த இடத்தில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு சைன் இன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அட்மிஷன் 2026-2027 ஃபார்ம் 1 என்ற இடத்தில் ஆக்ஷன் என்ற இடத்தில் அப்ளை நவ் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அட்மிஷன் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் நேஷனல் என்று குறிப்பிட வேண்டும். பிளட் குரூப் என்ற இடத்தில் மாணவரின் இரத்த வகையை குறிப்பிட வேண்டும். ஆதார் கார்டு நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் ஆஃப் டாமிசைல் யூடி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடுவாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ரிலீஜன் என்ற இடத்தில் மாணவரின் மதத்தை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக புரோகிராம் பிரெஃபரன்ஸ் ரீசெட். இங்கு புரோகிராம் பிரெஃபரன்ஸ் 1 to 5 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கு நமக்கு விருப்பமான மற்றும் நாம் ஜாமியா ஹம்தர்தில் படிக்க விரும்பும் புரோகிராமை பாடத்திட்ட விருப்பப்படி நாம் தேர்வு செய்ய வேண்டும். டேட் ஆஃப் பர்த் ஆஸ் இன் ஹை ஸ்கூல் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 12ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் இன் வேர்ட் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை எழுத்துக்களாக டைப் செய்ய வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். நாம் பதிவு செய்த இமெயில் ஐடி ஆட்டோஃபில் ஆகி இருக்கும். கீழே உள்ள கெட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் குறிப்பிட்ட இமெயில் ஐடிக்கு ஓடிபி நம்பர் அனுப்பப்பட்டிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை பிழை இல்லாமல் குறிப்பிட வேண்டும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அன்மேரிட் என்று குறிப்பிட வேண்டும். இடபிள்யூஎஸ் என்பது இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பதற்கான சுருக்கமாகும். இந்த இடத்தில் நாம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக இருப்பின் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அரசால் வழங்கப்பட்ட இடபிள்யூஎஸ் சான்றிதழ் இருந்தால் நீங்கள் இடபிள்யூஎஸ் பிரிவைச் சேர்ந்தவராக கருதப்படுவீர்கள். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். சோஷியல் கேட்டகரி என்ற இடத்தில் மாணவரின் கம்யூனிட்டியை குறிப்பிட வேண்டும். பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் மாணவர் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட்டு
பிறகு பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி என்ற இடத்தில் மாற்றுத்திறனின் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். ஆர் யூ அ நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ற இடத்தில் நீங்கள் தேசிய, சர்வதேச, மாநில அளவிலான விளையாட்டு வீரரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும், இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆம் என்ற பட்சத்தில் ரீசெண்ட் இயர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் என்ற இடத்தில் நாம் சரியான தகவல்களை குறிப்பிட வேண்டும். ஆர் யூ அ வார்ட் ஆஃப் ஜாமியா ஹம்தர்த் எம்ப்ளாயி என்ற இடத்தில் நோ என்று குறிப்பிட வேண்டும். ஆர் யூ அன் இன்டர்னல் கேண்டிடேட் என்ற இடத்தில் நீங்கள் ஜாமியா ஹம்தர்தில் கல்லூரியைச் சேர்ந்த விண்ணப்பதாரரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும், இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆர் யூ வார்ட் ஆஃப் ஜாமியா ஹம்தர்த் அலம்னை என்ற இடத்தில் நீங்கள் ஜாமியா ஹம்தர்த் முன்னாள் மாணவர், உங்களுக்கு தெரிந்தவரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும், இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் நமக்கு தெரிந்த நபரின் விவரங்களை குறிப்பிட வேண்டும். Have you ever been suspended, dismissed, on warning at any school, college level, or ever been convicted of a crime? நீங்கள் எப்போதாவது பள்ளி, கல்லூரி அளவில் இடைநீக்கம் செய்யப்பட்டவரா, நீக்கப்பட்டவரா, எச்சரிக்கை பெற்றவரா அல்லது ஏதேனும் குற்றத்தில் தண்டிக்கப்பட்டவரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக ஃபேமிலி இன்ஃபர்மேஷன். ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை பெயரை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் பணியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பணியை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் தாயின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். ஆனுவல் இன்கம் என்ற இடத்தில் மாணவரின் குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நமது நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் ஆஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ற செக்பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. இரண்டு முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் நமது நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். முதலாவதாக 10th அகடமிக் டீடைல்ஸ். இங்கு ஸ்கூல்ஸ் நேம் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரிசல்ட் என்ற இடத்தில் பெர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். பெர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். பெர்சன்டேஜ் இன் வேர்ட் என்ற இடத்தில் மதிப்பெண் சதவீதத்தை எழுத்துக்களாக குறிப்பிட வேண்டும். பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக 12th அகடமிக் டீடைல்ஸ். ஸ்கூல்ஸ் நேம் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் டிக்ளேர்ட் என்று குறிப்பிட வேண்டும். பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ரிசல்ட் என்ற இடத்தில் பெர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். பெர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். பெர்சன்டேஜ் இன் வேர்ட் என்ற இடத்தில் மதிப்பெண் சதவீதத்தை எழுத்துக்களாக குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். இன் கேஸ் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட், JEE, CLAT, MET, GPAT, GAT-B, ப்ளீஸ் ஃபில் எக்ஸாம் டீடைல்ஸ் எழுதியிருந்தால் தீர்வு விவரங்களை நிரப்பவும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற இடத்தில் எஸ் என்று குறிப்பிட்டு நாம் எழுதிய தீர்வின் பெயரை குறிப்பிட்டு
அதன் மதிப்பெண் தகவல்களையும் குறிப்பிட வேண்டும். பிறகு சீவன் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அப்லோட் சிக்னேச்சர் அண்ட் போட்டோகிராஃப். போட்டோ என்ற இடத்தில் நம்முடைய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG/JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்ப புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG/JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், CUET தேர்வு எழுதியிருந்தால் CUET ஸ்கோர் கார்டு, JEE தேர்வு எழுதியிருந்தால் JEE ஸ்கோர் கார்டு, இதைப்போல நாம் தேர்வு எழுதி ஸ்கோர் கார்டு வைத்திருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு டெக்ளரேஷன் என்ற இடத்தில் உள்ள தகவல்களை படித்துவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு பே நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். ஜாமியா ஹம்தர்த் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.